लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यतिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगतस्तदितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் அல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2690வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வாரருடைய திருவிருத்தம் என்கிற திருமொழியினுடைய 51வது பாசுரம். இந்த பாசுரம் கடலை பார்த்து பங்காளி சண்டை போடுவதாக தலைவி பேசுவதாக உள்ள பாசுரம். தலைவன் வருகிறான், விரைந்து வருகிறான் தன் தலைவியை நோக்கி, நீண்ட காலம் கழிந்ததற்கு பின்னால் என்று கடந்த பாசுரம். அது 50வது பாசுரம். அப்படி வருகிற போது தலைவனுடைய வருகைக்காக காத்திருக்க வேண்டிய தலைவி கடலை தன்னோடு பங்காளி சண்டை போடுவதாக பேசுவதாக இது அமைந்திருக்கிறது. பொதுவாக அகத்துறையிலே சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை ஆழ்வார் கையாண்டிருந்தாலும் இது அந்த அகத்துறையோடு ஒத்துவராது போல அமைந்துள்ள பாசுரங்களிலே இதுவும் ஒன்று என்று குறிப்பு தருகிறார் நம்முடைய உரையாசிரியர் பள்ளத்தூர் பயணிப்பனையா. முதலிலே தனியன் கருவிருத்த குழி நீத்த பின் காமக்கடுமொழி வீழ்ந்து ஒரு விருத்தம் புக்குழலர் வீர் உயிரின் பொருள்கட்கு ஒரு விருத்தம் புகுதாமல் குருவேர்கோன் உரைத்த திருவிருத்தத்து ஒரு அடி கற்று நீர் திருநாட்டகத்தே என்பதாகும். கடலோசைக்கு ஆற்றாத தலைவி இறங்கி கூறுதல் என்கிற தலைப்பு. மலை கொண்டு மத்தா அறவால் சுழற்றிய மாயபிரான் அலை கண்டு கொண்ட அமுதம் கொள்ளாது கடல் பரதர் விலை கொண்டு தந்த சங்கம் இவை வேரி துழாய் துணையாய் தலை துளை கொண்டு தாயம் கிளர்ந்து கொள்வாள் ஒத்து அழைக்கின்றதே. தேவாசுர யுத்தம் நடக்கிறது. அசுரர்கள் எவ்வளவு பேர் இருந்தாலும் உடனே மிருது சஞ்சீவினி என்கிற சுக்கராச்சாரியாருடைய மந்திரத்தின் மூலமாக எழுந்து விடுகிறார்கள். ஆனால் தேவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அப்போது எல்லோரும் பிரம்மாவை நோக்கி கேட்க, பிரம்மாவானவர் பெருமாளை கேட்க, பெருமாள் ஒரு உபாயம் சொல்லுகிறார். திருப்பார்கடலை கடையுங்கள், மந்திரமலையை மத்தாக போடுங்கள், வாசுகி என்கிற பெரிய நாகத்தை அதற்கு கயிறாக போடுங்கள், தலைப்புறம் அசுரர்களும் வால்புறம் தேவர்களும் பிடித்து கொண்டு அதை கடைந்தால் அமுதம் வரும், அந்த அமுதத்தை நான் உங்களுக்கு பெற்றுத் தருகிறேன், தேவர்கள் நீடாயோடு இருப்பார்கள் என்று சொல்லி அதுபோல மத்தாக மந்திரமலையை கொண்டு வந்து வாசுகியை கயிறாக திரித்து முதலிலே தலைப்பக்கம் நாங்கள் பிடித்துக் கொள்வோம் என்று தேவர்கள் கூற, அசுரர்கள் நாங்கள் என்ன இழிவானவர்களா, நாங்கள் தலையை பிடித்துக் கொள்கிறோம், நீங்கள் வாளை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல தலைப்பகுதியிலே இருந்து வரக்கூடிய விஷமானது அந்த பாதிப்பை அரக்கர்களுக்கு உண்டாக்காமல் இருக்க ஒரு உபாயமாக சொன்னாலாம் பெருமாள். ஏனென்றால் தலையை இவர்கள் வாளை பிடிக்கிறேன் என்றால் அவர்கள் தலையை பிடிக்கிறேன் என்று சொல்லுவார்கள். எனவேதான் நாங்கள் தலையை பிடிக்கிறோம் என்று சொன்ன உடனே நாங்கள் தான் தலையை பிடிப்போம் என்று ஏற்கனவே அவர்களுக்கு விருத்தி பயம் இல்லாததனால் அவர்கள் தலையை பிடிக்க அதிலிருந்து வந்த விஷத்தை திருநீலகண்டர் எடுத்து உண்ண கண்டத்திலே விஷமானது தங்க திருநீலகண்டரானார். இப்படி கடைகிற பொழுது பல பொருள்கள் வருகிறது, அதில் அமிர்தம் வருகிறது. அமிர்தத்தை கொண்டு போய் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பங்கு போடுவது போல் முழுவதுமாக தேவர்களுக்கே கொடுக்கிறார் பெருமாள் மோகினி அவதாரம் எடுத்து என்பது புராணம். அதே போல திருமகள் வருகிறார், திருமகளை தான் ஏற்றுக்கொள்கிறார். அதிலிருந்து வரக்கூடிய காமதேனு உச்சி சிரவசு முதலிய வெற்றை தேவர்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ள, இப்படி எல்லா பொருட்களும் அவரவர்கள் எடுத்துக்கொள்ள கடலானது மீண்டும் அமுதம் தனக்கு வேண்டும் என்று நினைக்கிற போது அமுதம் கிடைக்கவில்லை, ஏமாந்து போய்விட்டதாம். அப்படி மீண்டும் அதை கடைந்தால் அமுதம் தர முடியாது. எனவே அவள் என்ன செய்கிறாள், பணம் பெற்றுக்கொண்டு பரதர்கள் என்று சொல்லக்கூடிய மீனவர்களுடைய நெய்தல் நிலைத்து சார்ந்த அந்த வளையலிடமிருந்து சங்கு வளையல்களை பெற்று தம் கைகளிலே அணிந்து கொள்கிறாள் தலைவியானவள். சங்கு வளைகளும் கடல் என்று பிறப்பதுதான், எனவே அதுவும் தனக்கே சொந்தம் என்று கடல் கூறுவதனாலே நறுமணமுக்கும் துளசி மாலையை துணையாக அழைத்து கொண்டு என்னுடன் பங்காளி சண்டைக்கு வருவது போல் வருகிறதே இந்த கடல் என்று தலைவி கூறுவதாக இந்த பாசுரத்தை அமைத்திருக்கிறார். மீண்டும் அமிர்தம் தனக்கு வேண்டும் என்று தலைவி நினைக்க அது அமிர்தம் கிடைக்காமல் போக அதிலிருந்து வந்து சங்குகளை வளையரிடமிருந்து தான் பெற்றுக்கொண்டு அதை அணிந்து கொண்டால் இதுவும் என்னுடையது, நீ எப்படி அணிந்து கொள்ளலாம் என்று கடல் பங்காளிக்கு சண்டைக்கு வருகிறதாம்.
தொலைதல், தொடர்தல், தொடங்கல், தொலை, தொடை என்ற சொற்கள் 7 பிரதிகளிலே துளைத்தல், துடர்தல், துடங்குதல், துளை, துடை என்றே காணப்படுகிறது என்று பிரதிவாதி பயங்கரமணங்காச்சாரியார் சொல்லுகிறாராம். நெய்தல் நிலத்து ஆண்களுக்கு பெயர் பரதர். அவர்களை வளையர் என்றும் நுழையவர் என்றும் பேசப்படுவார்கள். இந்த நிலத்து பெண்களுக்கு பரத்தையர் என்றும் வளைச்சியர் என்றும் நுழைச்சியர் என்றும் சொல்வது பொருத்தமாக இருக்கும். சங்க பாடல்களில் இருக்கக்கூடிய அகத்தனை வைப்பு முறைக்கும் ஆழ்வார் வைக்கின்ற வைப்பு முறைக்கும் ஒத்துப்போகவில்லை என்றே கருது தோன்றுகிறது என்று உரையாசிரியர் எழுதுகிறார். தலைவனை விளை காண்பதற்காக விரைந்து வருகிறான். முன் பாசுரத்தில் அவன் வரவை எதிர்நோக்கி அவனை பற்றியே சிந்தித்திருக்க வேண்டிய தலைவியானவள் இங்கே கடலோசையை கேட்டு பங்காளி சண்டை கடல் போடுகிறது நினைக்கிறாள் என்பதுதான் இங்கே நாம் காணத்தகுந்தது. அமுதத்தையும் திருமகளையும் திருமாலையும் திரும்ப பெற முடியாத கடல் தலைவியிடம் சினம் கொண்டது போல ஒரு வகையாக பேசுகிறார்கள். கடலுடைய ஓசை என்பது தன்னோடு சண்டையிடுவதாக தலைவி பேசுவதாக சொன்ன பாசுரம் இந்த பாசுரம். ஏனென்றால் கடலிலிருந்து கிடைத்த பொருட்கள் எல்லாம் வெளியிலே வந்ததுக்கு பின்னால் திரும்பவும் கடலுக்கு வரவில்லை. தன்னுடைய பொருள்களை எல்லாம் நாம் இழந்து விட்டோம், இவளும் நம்மை தொந்தரவுபடுத்துகிறாள் என்று நினைப்பது போல கடல் ஓசையிடுகிறது, அது எனக்கு பங்காளி சண்டையாக வந்து முடிகிறது என்று தலைவி நினைப்பதாக கடலின் ஓசையை நினைத்து இறங்கி பாடுகிறாள் ஆழ்வார் நாயிகையாக. மீண்டும் பாசுரத்தை சேமிப்போம். மலை கொண்டு மத்தா அறவால் சுழற்றிய மாயபிரான் அலை கண்டு கொண்ட அமுதம் கொள்ளாது கடல் பரதர் விலை கொண்டு தந்த சங்கம் இவை வேதி துழாய் துணையால் துளை கொண்டு தாயம் கிளர்ந்து கொள்வாள் ஒத்து அழைக்கின்றதே. காயன வாச்சா மனசேந்திரியர்வா அபியாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமி எத்தது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணா ஏதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தில் இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை முன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உண்மாம் என் வாக்கில் உன் நாம் கண்ணா 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 என்று வருவதற்கு அனுமதிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.